மேஷம். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மனக்கவலையோட இது நாள் வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பழைய பிரச்சனைகள் தீரப்போகுது. நரகமாக இருந்த வாழ்க்கை என்பது முடிந்து சோலை வனமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது பூத்து குலுங்க போகின்றது. அப்போது புதியதொரு விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது. அந்த அறுபடை முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இதற்கு மேலேயும் மேஷம் கஷ்டத்தை அனுபவிக்காதே. இந்நேரம் சில பேர் மனசில் நினச்சிருந்துருப்பீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்களே, எனக்கு இப்போ தான் வந்துட்டு வேலையே போச்சு அப்படின்னு. ஆமாம், மேஷத்தில் இருக்கக்கூடிய 20% அன்பர்களுடைய வேலை என்பது பறிப்போயிருக்கும் கடந்த 3-4 மாதத்தில். அப்படி என்றால் பழையன கழிந்து புதியன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் மன உளைச்சலோட பிடிக்காத வேலையை இத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்ததொரு வேலை என்பது உங்களை விட்டு பறிப்போயிருக்கு. உங்கள் மனசுக்கு பிடிச்சதொரு வேலை, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்ததொரு சண்முகநாதன் உங்களுக்கு அருளை வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு எதிரிகள் ஏராளமானவர்கள். அத்தனை பேரினுடைய எண்ணங்களையும் அந்த சரவண பவனுடைய வேல் சுட்டு எரிக்கப் போகுது. மிகப்பெரிய அளவில் மேஷம் வாழ்க்கையில் உயரப்போகுது. குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவமானப்பட்ட காலம் என்பது முடிந்தது. நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களால் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் காலையில் எழுந்ததுமே தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய முன்னோர்களினுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம் மனதார அழுது கூப்பிட்டா நமக்காக அந்த சண்முகநாதனை ஓடோடி வந்து நம்மளுடைய எதிரிகளை துவம்சம் செய்வான் அப்படின்னு. துடிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின்றவரின் குலத்தை முதல் அருக்களையும் எனக்கோர் துணையாகும். இந்ததொரு வேல் மாறல தினமும் காலையில் எழுந்ததுமே எனது அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்கள் உச்சரிக்கணும். இதனுடைய அர்த்தம் யாதெனில், உங்களுக்கு யாராவது கஷ்டத்தை கொடுத்தாலோ அல்லது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு புதை குழியை வெட்டி வைத்தாலோ நீங்கள் மனதார அழுது முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அந்த முருகனுடைய வேல் வந்துட்டு உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை மட்டும் அழிப்பதோடு அல்லாமல் அவர்களுடைய குலத்தையே வேரோடு அழிக்கும் அப்படிங்கிறது தான். எப்பேற்பட்ட ஒரு ஆதரவும் பலமும் மிகுந்த ஒரு வார்த்தை. இந்ததொரு வார்த்தையை நீங்கள் உச்சரித்தாலே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறியே தீரும். 7.5 சனி நடந்துட்டு போகட்டும். விரய சனி எந்த விதமான விரயத்தையும் மேசம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படுத்தாது.
அந்த சரவண பவன் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் தோப்பீங்களா? தோற்கவே மாட்டீங்க. உங்களுடைய சொந்தங்கள் உங்களை மறக்கலாம், இரத்த பந்தங்கள் உங்களை வெறுக்கலாம். அந்த முருகன் உங்களை என்றைக்குமே மறக்கவும் மாட்டான், வெறுக்கவும் மாட்டான். மிகப்பெரிய ஒரு அளவில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரப்போகுது. பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. அப்படி பணத்தை நீங்கள் சம்பாதிக்கும் போது பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும். புதிதாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா பணம் வரும்போது விட்டு போன சொந்தங்கள் தேடி வரும். ஆதாயத்துக்காக வருவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் போனீங்க அப்படின்னா அப்போது புதியதொரு பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகும். அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற யுக்தியை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். யாரை கிட்ட வச்சுக்கணும், யாரை 10 அடி தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த ஆண்டில் நீங்கள் நிச்சயமாக எடுத்தே ஆகணும். ஏன்னா மேஷம் உயரத்தை நோக்கி நகரும் பொழுது தேவையில்லாதவர்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஏறி போகும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் காலை பிடிச்சி கீழே இழுப்பாங்க. நம்பி இது வரைக்கும் நீங்கள் நஷ்டப்பட்டது வரைக்கும் போதும். இனியும் மேஷம் எந்த ஒரு நஷ்டத்தையும் படக்கூடாது, எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது. நீங்கள் இழந்த செல்வத்தை உங்களால் திரும்பி பெற முடியும். யாரையோ ஒருத்தரை நம்பி எல்லா பணத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க இல்லைங்களா? ஒரு நிலை உங்களுக்கு இந்த ஆண்டு மாறியே தீரும். கவலையே படாதீங்க. மிகப்பெரிய அளவில் மேஷம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகுது. எனக்கு நல்லா தெரியும், மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நல்லா நிம்மதியான ஒரு உறக்கத்தை உறங்கி 3-4 வருடங்கள் ஆகுது. ஒரு நிலை என்பது மாறும். பணம் உங்களுடைய கையில் சேரும். அப்படி சேரக்கூடிய பணத்தால் நீங்கள் அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். தயவு செய்து எந்ததொரு பொருளை வாங்கினாலும் அது காலத்திற்கும் நிலைத்து இருக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தில் பணத்தை செலவு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா விரய சனி நடந்துக்கிட்டு இருக்குது. சனி பகவான் உங்கள் கிட்ட வரக்கூடிய செல்வத்தை எப்படி விரயமாக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே தான் திட்டங்களை வகுத்து அதற்கு ஏற்றாற் போல சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்கள் ஒரு சமயத்தில் உங்களுக்கு எது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை விரகாத்திரமாக எடுக்கணும். அதனால் நீங்கள் தற்காலிகமான சந்தோஷத்தை இழந்தாலும் பரவாயில்ல, எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறப்போகுது. மரியாதை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான ஒரு முக்கியமான விஷயங்களிலுமே ஈடுபடுத்தாமல் ஒதுக்கியே வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நிலை என்பது மாறி உங்களுடைய வார்த்தைகளும் சபையில் எடுப்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உயர்ந்தே தீரும். கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக நிவர்த்தியாகும். சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க போகுது. மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே ஒரு பூமியில் வைரங்களாக ஜொலித்தே தீரும். அதற்கான காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு. எவ்வளவு நாள் தான் நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க? பட்ட கஷ்டத்திற்கு பலன் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு முருகன் என்றைக்குமே உங்களை கைவிட்டுட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனதில் எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும். மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வேலையை இழந்து இருக்கிறீங்களா? எந்த விதமான ஒரு மனசோர்வும் அடையாமல் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரியதொரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய முயற்சியை கைவிடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். புதியதொரு வேலை உங்களை தேடி வரும்போது அந்த வேலையின் வலுவும் அதிகரிக்கும். நீங்கள் தூங்குவதற்கு நேரம் கிட்டாமல் எந்நேரமும் வேலையே செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். ஒரு
வேளையில் உங்களுக்கு அதிகமான சம்பாத்தியமும் கிட்டும். அதனால் உங்களால் நீங்கள் கடனிலிருந்து விடுபட முடியும். அதனால் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மனசோர்வுக்கும் ஆளாகக்கூடாது. தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள். உங்களுடைய குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடையதாக இருக்கணும். எந்ததொரு சூழ்நிலையிலையும் அந்நியர்களை முடிவெடுக்க விடாதீங்க. அந்நியர்கள் அப்படின்னா 4 செவுரை தவிர வெளியிலிருந்து யார் வந்தாலுமே அவர்கள் அந்நியர்கள் தான். 4 செவுருக்குள் இருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே தான் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும். அது கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்கள் மட்டுமே தான். இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே மாமனார், மாமியார் இவர்கள் இருந்தாலும் சரி, இவர்களை தவிர வெளியிலிருந்து யாரும் உங்களுடைய குடும்ப முடிவுகளை எடுப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. மிகப்பெரியது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். புராண காலத்தில் வாழ்ந்த கர்ணனை போல தான் என்னுடைய அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள். ஆண்டியாக பிறந்திருக்கலாம், அரசனாவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயம் உண்டாகட்டும். அடுத்ததொரு காணொளியில் விரைவில் சந்திக்கலாம். மேசம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தூரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ.